வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆனி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் நாம பார்க்கலாம். முதல்ல சூரியனை பார்ப்போம். சூரியன் உங்களுடைய ராசி மேல தான் இருக்காரு. ராசி மேல சூரியன் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். அரசியலில் போகணும், பட்டப்பதவிகள் பெறணுங்கிறதுக்கு சிலருக்கு எண்ணங்கள் வரும். அப்படி போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அந்த எண்ணம் வர்றவங்க. அரசாங்கத்தில் போய் ஏதாவது ஒரு காரியம் நம்ம நடத்தணும், ஏதாவது ஒரு உதவிகள் பெறணும், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கூட சிலருக்கு இருக்கும். அப்படி யாருக்கு எண்ணம் இருக்கோ அந்த நீங்கள் போய் அதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அந்த அரசாங்க அலுவலர்கள் நீங்கள் என்ன காரியம் போய் கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் அந்த சளி, இருமல், காய்ச்சல், ஸ்கின்னில் அலர்ஜி அல்லது இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படி வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதோட உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் நல்லா பலமாக இருக்காரு. ராசி அதிபதி பலமாக இருந்தாலும் நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம். அதாவது ராசி அதிபதி பலமாக இருந்தால் கீழே விழுகவே மாட்டோம். ஒருவேளை கீழே விழுந்தாலும் பட்டுன்னு எந்திரிச்சிடணும். ரொம்ப நாள் விழுந்தே கிடக்க மாட்டோம். அப்போ ராசி அதிபதி வலிமையாக இருக்கிற போது நீங்கள் எந்த காரியங்களையும் திறமையோடு செய்ய முடியும், கரெக்டாக வெற்றி பெற முடியும். உங்களுக்கு மிகவும் கெட்ட காலத்தை கொடுத்த ஜென்ம குருங்கிறது இப்ப விலகிருச்சு. 26ஆம் தேதி விலகுச்சு, சரிங்களா? அப்ப இப்ப அந்த குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கார். அப்ப கடந்த கால கசப்பான அனுபவங்களை இப்ப அவர் சரி பண்ணி தருவார். குறிப்பா ஒரு சிலருக்கு பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இனிமேல் சரியாயிடும். இனிமேல் காசு பணத்தில் பிரச்சனை வராது, வேலை வாய்ப்பில் பிரச்சனை வராது, வருமானத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கூட கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு குறைந்த சம்பளத்தில் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதிக சம்பளத்தில் அடுத்து வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாயிடும். எது எப்படியோ வருமானம் கூடும். கடன் காட்சியினால் கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த கடன் காட்சிகளை தீர்த்து வைக்கும். அதே மாதிரி சிலருக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே இப்ப தீரும். ஏன்னா கடந்த காலத்துல குரு பகவான் ஜென்ம குருன்னு இருந்தார். அப்ப ஒரு சிலருக்கு எல்லாத்தையுமே இழக்க வச்சிருப்பாரு, ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தாவது இழக்க வச்சிருப்பாரு. அந்த மாதிரியான இழப்பீடுகள் அப்படிங்கிறது வராது. சிலருக்கு கெட்ட பேரு அந்த மாதிரிலாம் கூட நிறைய வந்திருக்கும். அசிங்கப்படுறது, அவமானப்படுறது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தா ஒன்று பொருளாதார ரீதியாக நடந்திருக்கும், காசு பணத்தினால. இல்லைன்னா இந்த லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயத்துல தான் நிறைய அவப்பெயர்கள் உங்களுக்கு வந்திருந்துடும். இப்போ அதெல்லாம் இனிமேல் வராது. அதே மாதிரி சிலர் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைய இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு விலகிடும், குடும்பத்தில் இருக்கிற பகை விலகிடும். பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. ஆக பொருளாதாரம், குடும்பம் இதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ ஏற்கனவே கடந்த காலத்தில் அந்த ஜென்ம குருங்கிறது ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கில் எல்லாம் மாட்டி விட்டுருக்கும். போலீஸ் பிரச்சனை அது இதெல்லாம் மாட்டி விட்டுருக்கும். அதுல எல்லாம் ஒரு தீர்வுகளே கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ வரைக்கும். ஆனால் இப்போ குருபெயர்ச்சி ஆயிடுச்சு இல்லை, இனிமேல் அந்த மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் பூரா விலகிடும். அந்த அமைப்பு அதாவது போலீஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். அதனால குரு பகவான் இப்போ ஒரு அற்புதமான ஒரு அமைப்புல இருக்காருங்க உங்களுக்கு. அதே மாதிரி திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கூடி சீக்கிரமே கொடுத்துருவார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி வேலை, தொழில் இதெல்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும். ஏன்னா தொழில் வேலையெல்லாம் நல்லா வந்தால் தானே நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆக சம்பாதிக்கிறதுக்குடைய கிரக அமைப்புகள் இருக்கிறனால உங்களுக்கு வேலை, தொழிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப நல்லா போகும். இது வரைக்கும் நல்லா போகாமல் இருக்கும், இனிமேலும் நல்லா போகிறதுக்குடைய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்து 2வது இடத்துல சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் இருக்கிறதும் நல்லது தான், சரிங்களா? ஏன்னா 2வது இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் பணவரவை கொடுப்பார். அடுத்து
கேது பகவானை எடுத்துக்குவோம். கேது பகவான் 3வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது கடந்த காலத்துல ஒரு சிலருக்கு வீடு மாறி இருக்கிற மாதிரி, ஊர் மாறி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்கும். அல்லது சொத்தோ பொருளோ நமக்கு கையை விட்டு ஏதாவது ஒன்று போயிருந்திருக்கும். அந்த அமைப்புகளை தான் அந்த கேது பகவான் வந்து செய்வார். அவர் இன்னொரு 2-3 மாதத்துக்கு அந்த மாதிரி செய்வார். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி வந்தால் அது கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள் வந்து நமக்கு விளங்கிடும். அதே மாதிரி தாயாரோட பகை, தாயாருக்கு மருத்துவ செலவு, அதெல்லாம் கூட ஏற்கனவே வந்திருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். 10வது இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப யோகங்க. ஏன்னா சனி பகவான் வந்து 10வது இடத்துல இருந்தால் பட்டம் பதவிகள் எல்லாம் நல்லா கொடுப்பார். அதே மாதிரி அரசியலில் மக்கள் செல்வாக்கு அதெல்லாம் கொடுக்குறவர் சனி தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து வரும். அப்படி தொழில் தொடங்கணும்னு நினச்சா தாராளமாக தொடங்குங்க. அந்த தொழில் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் சனி பகவான் வந்து 10வது ராசியில் இருக்கிறது சிலருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கிறது கூட ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாட்டு குடியுரிமை வேணும், விசா வேணும் அப்படின்னா அதெல்லாம் கூட கிடைக்கும். அந்த அமைப்பு வந்து இப்போ இருக்கதா செய்யுது. ராகு பகவான் மட்டும் 9வது இடத்துல இருக்கிறது நல்லதில்லை. நல்லதில்லைன்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும். இல்லைன்னா அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து ஏற்கனவே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னி ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்கதா செய்யும். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 11வது ராசியில் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா 11வது ராசிங்கிறது நம்ம நினைச்ச காரியங்களை நிறைவேற்றி தர கிரகம். தோல்விகளை வந்து வெற்றியாக்கக்கூடிய ஒரு கிரகம். பிறருடைய உதவி ஒத்தாசைகள் கிடைச்சி நம்ம மகிழ்ச்சி பெறதுக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்குற கிரகம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய ஒரு உதவி ஒத்தாசை எல்லாம் கூட நமக்கு கிடைக்கிறது கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இருக்கு. அடுத்து அதே செவ்வாய் பகவான் வந்து 12வது ராசிக்கு வேற வருவார். 12வது ராசிக்கு ஜூன் 19ஆம் தேதி வருவார். அப்போ மட்டும் ஒரு 2 மாத காலத்துக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வந்து இருக்கும். அது பெரிய லெவலில் இருக்காது, ஒன்றும் பயப்படுற லெவல்லையும் இருக்காது. ஆனால் மருத்துவ செலவு கொஞ்சமாவது ஏதாவது பெயரளவுக்காவது வரக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி சொத்து பத்துக்களில் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னா படுத்தலாம். அதாவது ஒரு சிலருக்கு சொத்து வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கலாம், விற்கணும்னு நினைச்சாலும் விற்கலாம், அல்லது அடமானம் வச்சு நம்ம காசு பண்ணணும்னாலும் நம்மளால பண்ண முடியும். அது கூட ஒரு அமைப்புகளும் ஜாதகத்தில் வந்து இருக்கதா செய்யும். அதே போல் இப்போ ராகு பவன்லாம் எடுத்துட்டா 9வது ராசியில் இருக்கிறது பூர்வீக வழியில் ஏதாவது பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் ஒன்று. அதே போல் பூர்வீக வழியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீர்த்து வச்சிடும், இல்லாதவங்களுக்கு மட்டும் லைட்டாக உருவாக்கி வச்சிடும். அதே ராகு தான் தந்தை வழி உறவு முறையை வந்து கெடுக்கும். தந்தை வழி உறவு முறைனா அப்பா கூட பிறந்தவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட பகை ஏற்படுறது, அல்லது அவங்களுக்கு கூட கொஞ்சம் உடல்நல குறைகள் ஏற்படுது இல்லை, அந்த மாதிரியான ஒரு சில வேலைகளையும் அந்த ராகு வந்து செய்வார். எது எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால கடந்த காலத்தில் தோல்விகளை சந்திச்சிருந்தா இனி வரும் காலங்களில் அந்த தோல்விகள்ல இருந்து நம்ம விடுதலை அடையலாம், வெளியே வந்துடலாம். இனிமேல் வெற்றிகள் மட்டுமே இருக்கும். கடந்த காலத்தில் வந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது இனி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சந்தோஷமாக வாழலாம்.